ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மந்திரத்தால் உடல் தூய்மை பெறுகிறது. பகவானின் மந்திரத்தை ஜெபிப்பதால் மனிதன் புனிதம் பெறுகிறான். நாரதர் எவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தர்! ஒரு நாள் நாரதர் வைகுண்டத்திற்குப் போனார். பகவானுடன் அமர்ந்து நீண்ட நேரம் பேசினார். நாரதர் விடை பெற்றதும் லட்சுமி தேவியிடம் அந்த இடத்தைச் சாணமிட்டு தூய்மைப்படுத்து என்றார். ஏன் பிரபோ? நாரதன் பரமபக்தனாயிற்றே, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் லட்சுமி தேவி. நாரதன் இன்னும் மந்திர தீட்சை பெறவில்லை. தீட்சை பெறாமல் உடல் தூய்மை பெறாது என்று பகவான் பதில் கூறினார். அதனால் உடல் தூய்மை பெறுவதற்கு கூட மந்திர தீட்சை அவசியம் என்று புரிந்து கொள்வோம். வைணவர்கள் மந்திரமளித்த பிறகு இனி எல்லாம் உன் மனத்தை பொறுத்தது என்பார்கள். எல்லாம் மனத்தை பொறுத்ததே. மனம் தூய்மை பெறாமல் எதுவும் சாத்தியமில்லை. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி என்னதான் விலை உயர்ந்த சோப்பு போட்டு குளித்தாலும், பன்னீரில் குளித்தாலும், பாலில் குளித்தாலும் உடம்பில் உள்ள மேல் அழுக்கு போகலாம். பாவம் என்ற உள் அழுக்கு போய்விடாது. இந்த உள் அழுக்கு போவது எப்படி? இறைவனை நினைத்து தியானம் இருக்க வேண்டும். மந்திர ஜெபம் செய்து கொண்டு வர வேண்டும். சாரதா தேவியார் ஒரு நாளைக்கு 20,000 தடவை மந்திர ஜெபம் பண்ணுவாராம். பல்வேறு குடும்ப அலுவல்களில் ஈடுபட்டவாறே மனதுக்குள் மந்திர ஜெபம் செய்வாராம். நம்மில் எத்தனை பேர் 108 1908 மந்திரங்களை தினமும் படிக்கிறோம்? மெகா சீரியல் பார்க்க நேரம் இருக்கிறது. சினிமா, அரசியல், அரட்டை அடிக்க நேரம் இருக்கிறது. வம்பு தும்பு பேச நேரம் இருக்கிறது. ஆனால் மந்திரங்கள் படிக்க நேரமே இல்லை. இதுதான் இன்று பலருடைய வாழ்க்கை நிலை. இப்படிப்பட்ட நிலையில் உடம்பிலே மறைந்துள்ள உள்ளழுக்கான பாவங்கள் எப்படி வெளியேறும்? நோய் நொடிகளாகத்தான் வெளியேற வேண்டும். ஓம் சக்தி.